Hello friends, welcome back to Delicious Kitchen. இன்றைக்கு நாங்க இறால் பச்சை மிளகாய் வைத்து மிகவும் சுவையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வழக்கமாக செய்யக்கூடிய இறால் குழம்பு மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டாக நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்க என்னுடைய சேனலை புதுசா பார்க்கறீங்களா இருந்தா மறக்காம Subscribe பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 3 to 4 மேசை கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக 1/4 தேக்கரண்டி அளவுக்கு பெரிய சீரகம், 1/4 தேக்கரண்டி அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விடலாம். இப்போ இதில் நான் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும். கூடவே ரம்ப இலை 2 துண்டு சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் அதை சேர்த்து கொள்ளாமலும் விடலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை நறுக்கி சேர்த்துக்கொள்கிறேன். முழுசாக சேர்த்துக்கொள்ளையில் அப்போ சாப்பிடும் பொழுது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நான் நல்லா வதக்கி கொள்கிறேன். வெங்காயம் நிறைய நேரம் வதங்க வேண்டிய அவசியம் இருக்காது. மிதமான தீயில் ஒரு 30 செகண்ட் கொஞ்சம் சாஃப்டாக வரும் வரைக்கும் வதக்கினாலே போதும். இப்போ நான் இதில் பச்சை மிளகாய் இறால் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். 500 கிராம் அளவுக்கு இறால் அந்த தோலோடு நான் சேர்த்துருக்கிறேன். அப்போ தான் அந்த நல்ல வாசனை கிடைக்கும்ன்றதுக்காக. கூடவே 1/2 தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இறால் தோலோடு சேர்க்கும் பொழுது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவையில்லாட்டி நீங்கள் அதை தோல் இல்லாமலும் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் க்ளீன் பண்ணும்போது அந்த நடுவில் இருக்கிற நூல் மாதிரி இருக்கிற அந்த கழிவை எடுத்ததுக்கு அப்புறமாக தோலோடு சேர்த்து கொள்ளுங்க. இப்போ இதை 1 நிமிஷம் வதக்கி இறால் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கு அப்புறமாக நல்ல திக்கான தேங்காய் பால் 1 கப் அளவு சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். பச்சை மிளகாய் நான் 10 சேர்த்துருக்கிறேன். நல்ல காரமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை நான் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து இதை நாங்கள் கொஞ்சம் கொதிக்க விட்டு கொள்ளலாம். இப்போ நான் மூடி போட்டு மூடல ஒரு 30 செகண்ட் நல்லா கொதிக்க விட்டு கொள்கிறேன். இடைக்கடை நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்க. இதில் நாங்கள் அதிகமாக எந்தவித மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை. பச்சை மிளகாயினுடைய அந்த வாசனையோடையே இந்த இறால் மிகவும் சுவையாக இருக்கும். நீங்கள் காரத்தை மட்டும் உங்களுக்கு தேவையான மாதிரி பார்த்து கொள்ளலாம். இப்போ இது நல்லா 2 நிமிஷம் அப்படி ஒரு லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டு கொள்ளலாம். மூடி போட்டு மூடினதுக்கு அப்புறமாக 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டு கொள்ளுங்க. அப்போ இறால் நல்லாவே வெந்து வந்துடும். இது நீங்கள் இறால் மட்டும் இல்லாமல் கணவாய், நெத்தலி மீன் வச்சு கூட செய்யலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. தேங்காய் பால் எல்லாமே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே கொதித்து வந்திருக்கு. இதை நீங்கள் இடைக்கடை கிளறி விட்டு கொள்ளுங்க, இல்லாட்டி அடிப்பிடிச்சு கொள்ளும். தேங்காய் பால்லையே இந்த பச்சை மிளகாய் இறால் எல்லாமே வேகும் பொழுது அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாக இருக்கும். இப்போ திரும்பவும் நான் மூடி போட்டு மூடி 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வேக வச்சு கொள்ளலாம். மொத்தம் 10 நிமிஷம் இறால் வேக வச்சாலே போதும், இல்லாட்டி ரப்பர் மாதிரி ஆகிரும். அதோட பச்சை மிளகாயும் நல்லாக வெந்து வர வேணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த இறாலும் பச்சை மிளகாயும் சேர்த்து சாப்பிடும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இதை இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் எடுத்து வைக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்ல ட்ரையாக வேணுமெண்டா இன்னும் அதிக நேரம் குக் பண்ணிங்களா இருந்தால் நல்ல ட்ரையாக உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் எல்லாமே பிரிய ஸ்டார்ட் பண்ணி நல்ல திக்காக இது வந்தாச்சு. இப்போ இது பரிமாறுறதுக்கு ரெடியாகியாச்சு. எப்பவும் செய்கிற இறால் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்டாக இருக்கும். இதில் தனியாக இறால் பச்சை மிளகாயினுடைய ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட சேர்த்து கொள்ளலாம். இது இடியப்பம், புட்டு, சோறு எல்லாத்துக்குமே மிகவும் சுவையாக இருக்கும். முக்கியமாக ப்ரெட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொட்டியோட கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.